எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணுமா? வீட்டில் இருந்தபடியே ₹1 கூட முதலீடு இல்லாமல் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாக ஆன்லைனில் சம்பாதிக்க ஒரு அருமையான வாய்ப்பு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கார்ட்ஸில் இருக்கிற நம்ம டீட்டெயில்டான மீஷோ வீடியோவை பார்த்து மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம என்ன ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகலான்னு தான் நினைப்போம். ஆனால் நம்ம கபோர்டை திறந்து பார்த்தா நம்ம துணியெல்லாம் மழை மாதிரி உருண்டுக்கிட்டு வந்து நம்ம மேலே விழுகும். டாப் எங்கே இருக்குது, பேண்ட் எங்கே இருக்குது, துப்பட்டா எங்கே இருக்குதுன்னு தேடுறதுலையே பாதி டைம் வேஸ்ட் ஆயிரும். அப்புறமா கையில் கிடச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுவோம் இல்லைங்களா? ஆனால் இனிமேல் அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறோம். நம்ம கபோர்டு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதை களைஞ்சே போகாத மாதிரி சூப்பராக நீட்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சலில் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 4 ப்ராடக்ட் இருக்குது. இது என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கபோர்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கபோர்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ இந்த மேலே இருக்கிற ராடில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ண போகிறோம். கீழே இருக்க இந்த ஸ்பேஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஆர்கனைசர் வைக்கிறேன். இந்த ஆர்கனைசர் என் ஷெல்ஃபோட அளவுக்கு தகுந்த மாதிரி நானே செஞ்சது. இது செய்யறதுக்கு எந்த செலவுமே இல்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸு, அப்புறம் அரிசி வாங்கினா வரும் இல்லைங்களா, ரைஸ் பேகு, அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இன்னும் அழகாக்கிறதுக்காக நான் இது மேலே ஒரு வால்பேப்பர் ஒட்டி இதை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்னோட குர்த்திஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே ஃபைல் சிஸ்டமில் அடுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நிறைய குர்த்திஸ் இந்த சின்ன ஸ்பேஸில் வைக்க முடியும். அதே மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன குர்த்தி இருக்குது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மித்த குர்த்தியெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது. இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் சுடிதார் பேண்ட் வைக்க போகிறேன். அதே மாதிரி பக்கத்தில் ஃபுல்லாக துப்பட்டா ஆர்கனைஸ் பண்ணுறேன். குர்த்தி பக்கத்துலேயே பேண்ட்டு பக்கத்துலேயே துப்பட்டா இருக்குது. மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இதை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இங்கே இன்னும் தைக்காத சுடிதார் மெட்டீரியலெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். நம்ம என்னதான் கடையில் பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸ், பேஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாலும் நம்ம ஷெல்ஃபுக்கு தகுந்த அளவில் கிடைக்காது. நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஷெல்ஃபோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்மளே செஞ்சுக்கிட்டோம்னா ஒரு துளி ஸ்பேஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நிறைய சுடிதார், ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே நம்ம ஹேங் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணி விட்டுறலாம். ஒரு சைடு அனார்கலி சுடிதார், பார்ட்டி வேறு, ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற செட் சுடிதார் எல்லாமே மேலே ஹேங் பண்ணி விட போகிறேன். இப்போ இந்த சைடு சிந்தட்டிக் மெட்டீரியலில் இருக்கிற சாரீ, சாட்டின், ஜார்ஜெட், ஷிஃபான் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஹேங்கரில் போட்டு இந்த சைடு நான் ஹேங் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த ஹேங்கர் பார்த்தீங்கன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேங்கரு, ரொம்ப சன்னமான ஹேங்கரு. மேலே பிவிசி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோட்டிங் இருக்கிற மாதிரி ஹேங்கர் நம்ம வாங்கினோம்னா நம்ம ட்ரெஸ்ஸு நழுவி கீழே விழுகாது. இது ஸ்பேஸ் சேவிங் ஹேங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே நான் எஸ் ஹுக் யூஸ் பண்ணி என்னோடய ஹேண்ட்பேக்ஸை நான் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இந்த பெரிய ஹேண்ட்பேக் ஒன்று, சின்ன ஹேண்ட்பேக் ஒன்று இருக்குது. இது ரெண்டையுமே நான் நடுவில் ஹேங் பண்ணிட்டேன். ஸோ அது எப்பயுமே ஒரே இடத்துல நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. இந்த ட்ரா இன்னர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு இன்னர்ஸ் ஆர்கனைசர் நம்மளுக்கு கிடைக்கிது. அது யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோம்னா களைஞ்சு போகாமல் நீட்டாக இருக்கும்.
இது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற இந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக ஆர்கனைசர் ரெடி ஆயிரும். ஒரு செட்டில் வந்து 4 பீஸ் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் 3 பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ராக்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம இன்னர்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்திருக்க பார்சலை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா Signup.comலேருந்து வந்திருக்கு. நான் வந்து 4 பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 4மே வந்து டேரெக்டாக Signup ஆர்டர் பண்ணாமல் கூப்பன் பைட்ஸ் வழியாக நான் வந்து Signup ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கேஷ்பேக் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறது வந்து ஒரு பிளாக் கலர் சாரீ ஷேப் வேர். அதாவது நம்ம புடவை கட்டும்போது ஸ்லிம்மாக தெரியறதுக்காக இன்ஸ்கர்ட்டுக்கு பதிலாக இந்த ஷேப் வேர் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஷேப் வேர் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். பார்க்குறதுக்கு உங்களுக்கு சைஸ் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வேர் பண்ணோம்னா நம்ம சைஸுக்கு இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். ஸோ ஹிப்பு கிட்ட பெரிய எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க டம்மி ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெவி பாட்டம் பீப்புளும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நடக்கிறதுக்காக சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வேர் பண்ணி நம்ம சாரீ வேர் பண்ணோம்னா நமக்கு ஸ்லிம்மாக தெரியும். சாரியும் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக ட்ரேப் பண்ணுறதுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கின் கலர்லேயும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சாஃப்டான கம்ஃபர்டபுளான மெட்டீரியல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $779 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கூப்பன் பைட்ஸ் வழியாக வாங்கும்போது 400க்கு வாங்கினா 400 கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இது வந்து நல்ல டீலில் வந்து வாங்க முடியும். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து 10 saree ட்ரிக்ஸ் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க, ஷார்ட்டாக இருக்கவங்கலாம் எந்த மாதிரி saree அண்ட் ப்ளவுஸ் வேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் கொஞ்சம் சூப்பரான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்கார்ஃபு. நம்ம வந்து வண்டியில் போகும்போதெல்லாம் வந்து துப்பட்டா வேர் பண்ணால் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்கார்ஃபாக இருந்தால் நம்ம கழுத்தை சுற்றி இப்படி வேர் பண்ணிக்கலாம். நீட் அண்ட் எலிகண்ட் லுக்காக இருக்கும். இது மல்டி கலருங்கிறதால நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் பண்ணி போட முடியும். நல்லா சாஃப்ட் மெட்டீரியல், குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த மோல்டட் டிஷர்ட் ப்ரா. நான் வந்து இதே பிராண்டு ஏற்கனவே 2-3 யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா $799 போட்டிருக்காங்க. ஆனால் Signup எப்போவுமே நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். buy 2 and get 3 free அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். அது போக நம்மளுக்கு கூப்பன் பைட்லேயும் கேஷ்பேக் கிடைக்கும். எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ப்ரா வந்து $199 நம்மளால் வாங்க முடியும். பிராண்டட் ப்ரா இந்த ரேட்டுக்கு வாங்குறது வந்து ரொம்பவே நல்ல டீல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கூப்பன் பைட்ஸ் வழியாக Signup எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நான் குவிக்காக காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து couponbytes.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கணும். நம்ம பேர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு இந்த 4 இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம சைன்அப் பண்ணிக்கணும். நம்ம சைன்அப் பண்ண உடனேயே நம்மளுக்கு வந்து 100 கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து போனஸாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம Signup சர்ச் பண்ணோம்னா Signup என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் ஆகும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை கிளிக் பண்ணி Signup வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அங்கே போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதையெல்லாம் ஆட் டு கார்ட் பண்ணி ஆர்டர் போட்டுருங்க. நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் couponbytes.comல வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து $500 வரைக்கும் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதை கிரெடிட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இந்த கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 45லேருந்து 90 நாள் வரைக்கும் ஆகும். ஆனால் இது உண்மைதான், நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ்க்கெல்லாம் எனக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இந்த ட்ராவை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராலாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பேடட் ப்ராஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம என்னதான் திங்ஸ் வச்சாலும் இவ்வளோ ஹைட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது. வெர்டிக்கல் ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி வயர் ரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணி நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வேண்டாதப்ப எடுத்துக்கலாம். நம்ம வேணும்னா 2 ஷெல்ஃப் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஷெல்ஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வயர் ஷெல்ஃப் வந்து நம்ம ஒரு ஷெல்ஃப் வாங்குறத விட 2 ஷெல்ஃப் 3 ஷெல்ஃப் சேர்த்து வாங்கினோம்னா நம்மளுக்கு விலை கம்மியாக கிடைக்குது. ஒரு வேளை உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்தால் அதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ஆர்கனைசிங் ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் தான் வாங்கினேன். வேறு வெப்சைட்ஸை விட மீஷோவில் ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு இருந்தது. கஸ்டமர் ரிவ்யூ ரேட்டிங் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஷெல்ஃபில் வந்து 3 DIY ஸ்டோரேஜ் பாஸ்கெட் வைக்க போகிறோம். இது 3மே வந்து நானே செஞ்சது. வீட்டில் இருந்த பழைய அட்டைப்பெட்டியில் என்னோட நைட்டி யூஸ் பண்ணி ரேப் பண்ணி செஞ்சது. இது வந்து டிஷர்ட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாஸ்கெட் எப்படி செய்யணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பைஜாமா செட்டு, நைட்டி, நைட் ட்ரெஸ் எல்லாம் வந்து நீட்டாக இப்படி ஃபைல் சிஸ்டமில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாஸ்கெட்டில் வந்து கேஷுவலாக வேர் பண்ணுற சுடிதார் செட்டெல்லாம் வந்து உள்ளேயே பேண்ட்டு துப்பட்டாலாம் வச்சு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய லெக்கிங்ஸு, பிளாசோ பேண்ட்ஸு அதெல்லாம் வந்து ஃபைல் சிஸ்டமில் நீட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன சாய்ஸ் இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணி வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஷெல்ஃபில் வந்து என்னோடய சாரீஸு, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி சாரீ பேக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. டஸ்ட் எல்லாம் படாமல் நம்ம சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். நம்மளுக்கு சாரீ பேக்ஸ் வந்து 2-3 வெரைட்டி கிடைக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி கிடைக்குது. ஸோ நம்ம உள்ளே என்னென்ன புடவை வச்சுருக்கோன்னு நம்ம வெளியில் எடுக்காமையே பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி எல்லா சைடும் காட்டனு, நடுவில் மட்டும் ஒரு ஸ்ட்ரிப் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர மாதிரி கிடைக்குது. நம்மளுக்கு வந்து சாரீ பேக் மாதிரியே ப்ளவுஸ் பேக்கும் வந்து கிடைக்குது. ப்ளவுஸ் பேக்கில் வந்து நம்ம எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸ் எல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணி நம்ம ஜிப்பு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டஸ்டெல்லாம் படாமல் சேஃபாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக எடுக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த சாரீ பேக்கு, ப்ளவுஸ் பேக் எல்லாமும் நான் வந்து மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மீஷோ ரீசெல்லிங் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி சேல் பண்ணலாம். மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் எப்படி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும், எப்படி ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஷெல்ஃபில் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சாரீ பேக் வந்து எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் எடுக்கிறது அப்படிங்கிறதால ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டேன். இந்த சைடு வந்து அந்த ஒயர் ஷெல்ஃப் போட்டு என்னோடய ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது. இப்போ இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நான் செஞ்சது தான். இதில் வந்து சாரிக்கான இன்ஸ்கர்ட்ஸு, சாரீ ஷேப் வேறு எல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸில் வந்து 2 ப்ளவுஸ் பேக்கும் வச்சுட்டேன். ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக பிடிச்சிருக்கு. இப்போ இந்த டோர் ஸ்பேஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் த டோர் ஹுக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து இப்படி நம்ம டோர் மேலே பொருத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு சைடு டோரில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் போடுறேன். இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஃப் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆர்கனைசர். இதில் வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து பேர் எழுதி நம்மளுக்கு பவுச்சஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, விசிட்டிங் கார்டு, எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கி அது இடத்துல வச்சிட்டோம்னா எதையுமே தேட தேவையில்லை, எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும். ஸோ யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கபோர்டுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இந்த சைடு டோர்லேயும் அதே மாதிரி நான் ஓவர் த டோர் ஹுக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி மல்டி பாக்கெட் ஆர்கனைசர் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சும்மா ஸ்லாட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஒரு ஹேங்கர் போட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வாலெட்டு, பெல்ட்டு, ஸ்கார்ஃபு அதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வார்ட்ரோப் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஓவரால் அந்த கம்ப்ளீட் லுக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிதானமாக மெயின்டைன் பண்ணோம்னா 1 வருஷம் ஆனாலும் நம்ம வார்ட்ரோப் கலைஞ்சே போகாது. அடிக்கடி எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து போட்டு அடுக்கி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.